சொல்றேன் லாங் வீடியோல ஹேட்ஸ் ஆஃப் விஜய் அண்ணா. எந்த சிஎம்மே பண்ணாத விஷயம் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஒரு விதை வந்து காக்கா குருவி பறவை ஏதோ ஒரு பறவைனால கீழே விழுந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சு போச்சு. புதைஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச விதை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு முளை விட்டு கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு வளர்ந்து பல வருடங்கள் கழிச்சு தலைவிருட்சமா ஆணுச்சு அப்படின்ற ஒரு ஷார்ட்ஸ் பதிவு ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல கொடுத்துருக்கேன். அப்போ அந்த கணத்துல அந்த விதையாகப்பட்டது மனசுல என்னன்னா, நம்ம இவ்வளோ பெரிய தலைவிருட்சமா ஆகி நிறைய மனிதர்களுக்கே நிழல் தந்து இளைப்பாறக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ள ஒரு தலைவிருட்சமா நம்ம ஆகிறதுக்காக தான் அந்த நாள் நம்ம வந்து போட்டு நம்மள பயங்கரமா அழுத்தம் பண்ணிச்சு இந்த பூமி அப்படின்னு விதை புரிஞ்சுக்கிச்சு. ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோல பார்க்கலன்னா பாருங்க, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அகைன் ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கும். டோன்ட் மிஸ்டேக் மீ. ஏன்னா புதுசா வரவங்களுக்கு புரியணும்ல, ஒன்லி வீடியோ மட்டும் லாங் வீடியோ மட்டும் பார்த்துட்டு வரவங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக இந்த ஒரு எண்ட் கொடுத்தேன். வணக்கம்ங்க, நான் உங்கள் தேஜஸ்வி. முயன்றால் வெற்றி நிச்சயம், மனம் தளராமல் உழைக்க வேண்டும். இத்தனை நாள் வந்து இந்த பதறுகள் எல்லாம் எங்க இருந்ததுன்னு தெரியல. நான் பதறுகள் அப்படின்னு சொல்றது என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இத்தனை நாள் இந்த பதறுகள் எல்லாம் எங்க இருந்தது அப்படின்றது தெரியல. ஏன்னா மனுஷங்க அப்படின்றது வந்து பெரிய கொம்புலாம் கிடையாது. மனுஷங்க மானிட பிறவி அப்படின்றது வந்து அதுவும் ஒரு ஒரு உயிர், அவ்வளவுதான ஒழிய இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கொம்புலாம் யாருக்குமே கிடையாது, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. அப்படி இருக்கும்போது ஒருத்தவன் வந்தா அவன்லாம் தேரவே மாட்டான், 10 இடத்துல கூட ஜெயிக்க மாட்டான்னு சொன்னாங்க. சினிமாக்காரனை பார்க்க போகிறாங்க, இதெல்லாம் சும்மா தற்கொலை கூட்டம்னு சொன்னாங்க. தற்கொலை கூட்டம் இப்ப எந்த மாதிரி கூட்டம் அப்படின்றது தெரிஞ்சு போய் நடுங்கிட்டு கிடக்குறாங்க. ஒரு பக்கட்டம் இருக்கட்டும், அவன் வந்து நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், நடந்தா குத்தம், சிரிச்சா குத்தம், ஆக்சன் பண்ணா குத்தம், எல்லாமே குத்தம் குத்தம் குத்தம். ஏன்னா குற்றம் உள்ள நெஞ்சதாலும் குறுக்கும். அதனால என்ன பண்ணாலும் குற்றம் 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 சொல்றது மட்டும் தானே அவங்க வேலை. சரி, அது அவங்களுடைய வேலை, அதனால அவங்க அதை பண்றாங்க, பண்ணிட்டு போட்டோம். நம்ம நீ அப்படியே அங்க ஓரமா போய் விளையாடு அப்படி சொல்லிட்டு நம்ம டியூட்டியை பார்த்துட்டு இருப்பாரு நம்ம அண்ணன். ஓகேவா? இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல என்ன ஆகுதுன்னா, எங்கேயோ ஒரு ஐபிஎஸ்ஆ இருந்தாங்கன்னு யாரையோ ஒருத்தவங்களை நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ஐபிஎஸ் வேலையை வேற விட்டு வந்து ஏதோ ஒரு கட்சியில வந்து ரொம்ப நாளா காங் 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 கான் காச்சான் கூச்சான் கீச்சான் பாச்சான் போச்சான்னு கத்திட்டு இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. நான் யார சொல்றேன்னு ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் ஒரு தனியா ஒரு கட்சியை எழுப்ப வேண்டியதானங்கடா, ஏண்டா எழுப்பல? இன்னைக்கு வந்து டெபாசிட் கூட வாங்க முடியாது, 10 இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, தற்கூரி கூட்டம்னு சொல்லி அவங்க அப்படியே நின்றுட்டாங்க, மெஜாரிட்டியா நின்றுட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? அதே கொஞ்ச நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம், திரும்பியும் ஒரு தனியா வந்துருவோம். முதல்ல பெரிய ஒரு மதிப்பிற்குரிய ஐபிஎஸ், அப்புறம் வேற ஒரு கட்சி, அந்த கட்சியில வந்து என்னென்ன பேச்சுன்றீங்க, ஒன்னா ரெண்டா, உங்க வீட்டு பேச்சா எங்க வீட்டு பேச்சா, உலகத்து பேச்சு, அவ்வளோ ஜவடால் அவ்வளோ வாய், அதை விட்டுட்டு வேற அதுல அது எதுவுமே அது ஒண்ணுத்துல ஒரு டசன் மேட்டர், ஒரு உப்புகளுக்கும் பிரயோஜனம் இருக்காது. அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் டாபிக். அப்படி எல்லாம் பேசிவிட்டு இன்னைக்கு ஒருத்தவன் நிக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க, நின்று டாப்ல ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க, ஜெய் ஸ்டாப்ல யாரு இப்ப இருக்கிற நம்ம அண்ணாவை தான் சொல்றோம் நம்ம. அப்புறம் 10 இடம் கூட வாங்க முடியாதுன்னு சொன்னீங்க, 10 இடம் இல்ல அதுக்கு மேலேயே வாங்கிட்டாப்ல, மெஜாரிட்டியா ஜெய் ஸ்டாப்ல டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்ற இடத்துல. அப்போ இன்னைக்கு அவரை பார்த்துட்டு அவ்வளவுதான் ஒரு கட்சி விழுந்துடுச்சு, இனி 2 கட்சி தான், அந்த கட்சியிலயும் மெஜரான ஆளுங்க இல்ல, இப்ப இதுதான் பெரிய கட்சினா டிவிகே தான் அப்படின்ற ஒரு பிம்பம் ஒருத்தவன் கஷ்டப்பட்டு உருவாக்குவானா? காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா, அது ஆல்ரெடி பழுத்து கீழே விழுற நிலைமையில இருக்குது. காக்கா உட்காந்ததுனாலதான் பணம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ற கதையா இப்ப வந்து அந்த முன்னாடி இந்த கட்சியில இருந்து தனியா ஓடியான்ட்டு பச்சுவந்தி மாதிரி வந்துட்டு நான் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறேன், புது கட்சி ஒன்னு ஆரம்பிச்சுட்டு சுயேட்சையா நிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு ஒரு பெரிய கட்சி உருவாக்க போறாரம்மா. இவர் வந்து அதுலயே கவர்மெண்ட் வேலையிலேயே ஒண்ணும் பண்ணல, அப்புறம் கூட்டணி இந்த ஒரு இடத்துல வச்சிருந்தாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதுலயும் ஒன்னத்தையும் எதுவும் பண்ணல. இப்ப தனியா வேற ஒரு கட்சி உருவாக்கி என்ன பண்றாரு தெரியுமா? அதாவது சப்போர்ட் பண்ற மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கு, ஆட்சி நல்லா நடந்துட்டு இருக்கு, சூப்பரா நடந்துட்டு இருக்குன்னு சப்போர்ட் பண்ற மாதிரி. மக்களே, இதுக்கு பேர் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க குழந்தைங்க அப்படின்னா தெரியும். வஞ்ச புகழ்ச்சி அணினா என்னன்னா,
அப்படியே புகழ்ற மாதிரி புகழ்ந்து இகழ வேண்டியது. ஆக்சுவலா அந்த இகழ்றாங்கன்றது எப்ப புரியும்னா, அந்த புகழாரம் சூட்டப்பட்ட அணிக்கு என்னைக்கு காலில் போட்டு மிதிச்சு நசுக்குறாங்களோ அன்னைக்கு தெரியும். அதனாலதான் நான் முன்னாடியே இந்த வீடியோவை போடுறேன். என்ன தெரியுமா இது பிளானு? ஃபியூச்சர்ல டிவிகே கட்சியில அந்த ஆட்சியில எதனா ஒரு மனக்குறை வந்துச்சுன்னு வச்சுக்க மக்களுக்கு, அப்ப நியாயமா தானே பேசியிருந்தாரு இவரு, டிவிகேக்கு ஆதரவா தானே பேசிட்டு இருந்தாரு, டிவிகே நல்லது தானே செய்யறாங்க தானே பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே ஃபேன்ஸே என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அப்ப அவர் நல்லதாம்பா பேசியிருந்தாரு நம்ம அண்ணாவை, இப்ப அவர் வந்து இப்படி பேசுறாருன்னா அப்ப அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குப்பா, உண்மையாவே ஒருவேளை விஜய் கட்சியில தப்பு நடக்குதா அப்படின்னு இந்த சொல் புத்தியும் இல்லாம சுய புத்தியும் இல்லாம அப்படியே அவுத்து விட்டு ஆடும்பாரு ஒரு சில கூட்டம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே முக்காவாசி பக்கம் அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த சைடுல இப்ப அவர் உருவாக்கி வச்சுக்கிறது 50 அபோவ் ஏஜ்ல இருக்கிறவங்கள ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்காப்ல. நான் யாரு சொல்லணும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். யார் கவர்மெண்ட் வேலை, ஐபிஎஸ் வேலை, அப்புறம் வேற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு கட்சியில இருந்துட்டு திரும்பி ஓடியான்ட்டாங்க. விஜய் அண்ணா மிகப்பெரிய அளவுல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு அப்புறமா நானும் அந்த காக்கா உட்கார பணம் இந்த கதையா நானும் ஒண்ணு ஆரம்பிக்கிறேன். ஃப்ளூக்ல நான் ஜெயிச்சுட்டா நான் ஒரு 5 வருஷம் ஆளுநர்ல சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோர் தென் 50க்கு மேல இருக்க நம்ம அப்பா வயசுல இருக்கவங்க எல்லாரையும் கவர் பண்ணி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. அவரு நம்ம டிவிக்கு விஜய் அண்ணா வந்து சூப்பரா ஆட்சி நடத்துறாருன்னு சப்போர்ட்டரா ஏன் இப்ப பேசுறாருன்னா, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சமா நெருப்பு அப்படியே பத்த வைக்கணும். நான் அன்னைக்கே அந்த தப்பு சொல்லிருக்கலாம்ல, அப்ப நான் சரியா தானே பேசினேன், அப்ப எனக்கு பிடிச்ச கட்சி தானே, அப்ப நான் அவங்க செய்தது சரின்னு தானே சொன்னேன், இப்ப உண்மையாவே அந்த இடத்துல தப்பு நடக்குது அதனால நான் தப்புன்னு சொல்றேன் அப்படின்னு அப்படியே கொஞ்சமா இந்த சைட்ல இருக்க ஃபேன்ஸ் கூட்டத்துடைய மனசெல்லாம் அப்படியே கரைச்சி கொண்டு வந்து, ஏன்னா இவர் கையில கொஞ்சம் தானே இருக்குது, 50 வயசுக்கு மேல உள்ளவங்க, இப்ப 30 கேட்டகரி 40 கேட்டகரி 18 20 கேட்டகரி எல்லாமே இங்க இருக்கிறாங்களே இவர்கிட்ட, இதுல இருந்து ஒரு 30% ஓட்டை வந்து புடுங்கணும், இப்ப கலைக்கணும், ஓட்டை பிரிக்கணும். அதுக்காக ஒரு தலைவர் போராடிட்டு இருக்காரு. ஒரு அணியும் கட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. எங்கடா போனீங்க இவ்வளவு நாளா? என் கேள்வி, எங்கடா போனீங்க? ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு செங்கல் பூமி பூஜை போட்டு அதுக்கு வந்து செங்கல் நட்டு அது எல்லாம் பண்ணி தண்ணி இறைச்சி கட்டடத்தை எழுப்பி வீடா கட்டி கிரக பிரவேசம் பண்ணி கடைசியில வந்து வில்லங்க இருக்குது, இது எனக்கும் சொந்தம் இந்த வீடு அப்படின்னு சொல்ற கதையா இருக்குது. ஆண்டவா எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி ஓகே, மக்கள் இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் பழச்சுக்கோங்க. ஆனா ஒரே ஒரு விஷயங்க, திரும்பவும் அகைன் சொல்ற லாங் வீடியோல ஹேட்ஸ் ஆஃப் விஜய் அண்ணா. ஏன்னா மின்சார பேருந்து கட்டமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன, அதன் உட்கட்டமைப்புகள் எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு ஆய்வு பயணமாகவே முதலமைச்சர் இந்த சார்ஜிங் மையத்தை பார்வையிட்டிருக்கின்றார். எந்த சிஎம்மே பண்ணாத விஷயம் இது வரைக்கும் நான் பார்க்கல. அரசாங்க பேருந்துல ஏறி அமர்ந்த ஒரு விஷயம் எந்த சிஎம்மும் பண்ணாத விஷயம் விஜய் அண்ணா பண்ணிருக்காரு. அந்த சீட் இருக்கைகள்லாம் எப்படி இருக்குன்னு உட்கார்ந்து பார்த்திருக்காரு. மின்சார பேருந்துகளில் அமர்ந்து பார்க்கின்றார். சார்ஜிங் மின்சார பேருந்து சார்ஜிங் எத்தனை மணி நேரத்துல ஏறுது? மின் பேருந்துகள் 2 மணி நேரத்தில் முழு சார்ஜ் செய்யப்படும் என முதலமைச்சர் விஜயிடம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மின்சார பேருந்து சார்ஜிங் எத்தனை மணி நேரத்துல ஏறுதுன்றத என்கொயரி ஃபுல்லா பண்ணிருக்காரு. வியாசர்பாடியில போயிட்டு பெரம்பூர்ல போயிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஓகேவா? இன்னும் இதுல மேலும் என்ன நவீன வசதி செய்யலாம்? குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் நிறைய இருக்கின்றன. சிசிடிவி மூலமாக கண்காணிக்கப்படும். குறைந்தபட்சம் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு ஏதாவது ஆபத்து என்று நினைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பட்டனை, அந்த ஆபத்து உதவி பட்டனை அழுத்தினால் மேலும் அந்த சிசிடிவி முறையாக செயல்பட தொடங்கிவிடும். எந்த சிஎம்ங்க பண்ணா தமிழ்நாட்டுல 50-60 வருஷமா கொள்ள அடிச்சு இப்படி வாய்க்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் பின்னாடி போயிடுச்சு. 0. ஒருத்தர் சொன்னாரு கோழி முட்டையா, அதுவும் அழுகுன கோழி முட்டையா. அந்த அழுகுன கோழி முட்டை வந்து எங்க இருக்குதுன்னு இப்ப தெரியல எனக்கு ஒண்ணு. சரி ஓகே இருக்கட்டும், நாங்க அழுகுன கோழி முட்டையாவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு விஜய் அண்ணா. இந்த பேச்சுக்கும் அவரோட பதில் என்னவாரு, நாங்க ஆமாங்க நாங்க அழுகுன கோழி முட்டையாவே இருக்கிறோங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க, நாங்க கோழி வயிற்றுள்ள கையை விட்டு புடுங்கி கோழியை சாவடிச்சு அந்த முட்டையை தின்ன மாட்டோங்க, நாங்க அழுகுன முட்டையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாரு நம்ம அண்ணா. என்ன பண்றது, சரி தலைவன் அவ்வழியே வந்து அவங்களுடைய மக்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் கூட்டம் எல்லாம் இருக்காங்க. ஃபேன்ஸே இல்லாம இருக்கிற நம்ம ஜெனரலா அவரை பண்றதெல்லாம் எந்த ஒரு கவர்மெண்ட் பேருந்து பஸ்லயுமே எந்த ஒரு சிஎம்மும் ஏறி உக்காந்து அந்த சீட்டு இருக்கையெல்லாம் ஸ்பரிசம் பார்த்து தொட்டு உணர்ந்து நல்லா இருக்கா, குவாலிட்டியா இருக்கா, மெட்டீரியல் கரெக்டா இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு பேருந்து வந்து நிறுத்துற அந்த நிலையத்துல 32 சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு. ஒரு பேருந்து 2 மணி நேரம் முழுமையா சார்ஜ் செய்யப்பட்டது மின்சார வண்டினா 150 கிலோமீட்டருக்கு மேல இயக்கலாம் அப்படின்றது முதற்கொண்டு இருக்கைகள் தரமாக இருக்கின்றனவா என்பதையெல்லாம் முதலமைச்சர் பார்த்து வருகின்றார். மின்சார பேருந்தில் ஏறி முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார் என்பதையும் கடந்து அந்த இருக்கையில் அமர்ந்து இருக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையெல்லாம் அமர்ந்து பார்த்து முதலமைச்சர் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அது எப்படி அதோடைய சார்ஜிங் கனெக்டிங் எல்லாம் அதோடைய சார்ஜிங் அவர்ஸ் என்ன அப்படி சொல்லிட்டு முற்றுகை ஃபுல்லா விசிட் பண்ணது நான் பார்க்கலங்க.
ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய டீசல் பேருந்துகளுக்கு மாற்றாக அந்த மின்சார பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன. எனவே புதிய மின்சார பேருந்துகளை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கேற்ற முறையில் கூடுதலாக மின்சார சார்ஜிங் மைய கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் இன்றைய இந்த ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். பெண் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் முதலமைச்சரிடம் புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிஎம் இருக்காங்க, அது நம்ம ஸ்டேட்டோட சிஎம் இல்ல. நான் மற்ற ஸ்டேட்டோடைய விஷயங்களை வந்து இங்க வந்து புகுத்தி நான் வந்து பிரச்சனை வர வைக்க விரும்பல. சைக்கிள் கூட ஓட்டிட்டு போன சிஎம் இருக்காரு. நம்ம ஸ்டேட்ல முன்னாடி காமராஜர் காலத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்த இந்த திருட்டு கூட்டங்கள் சேர்ந்து நல்லா தமிழ்நாடு வந்து ஒரு திருட்டு கூட்டங்களுக்கே வந்து தலைமையிடமா இயங்கின இந்த காலகட்டங்களில் அவங்க பண்ணா யாருங்க பண்ணது? அப்போசிட்டும் பண்ணல, ஆளுமையும் பண்ணல. விஜய் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் அகைன் விஜய் அண்ணாக்கு ஹேட்ஸ் ஆஃப்ட். கவர்மெண்ட் பஸ்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். நான் ஒரு காலகட்டங்கள்ல பஸ் பயணம் மேற்கொள்ளும் போது எத்தனை நாய்ங்க, பிளட்டி டேஷ் இடியட்ஸுங்க, உரசுங்க, வேணும்ட்டு பண்ணுங்க எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்காகவே பஸ்ல போகாம ஆட்டோக்கு போனா போதும் சம்பாத்தியத்துல இருந்து காலையில 50 ரூபாய், சாயந்தரம் 50 ரூபாய், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோல வந்துகிட்டு இருந்தேன். ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல பணம் சம்பாதிக்கவே முடியாதுன்ற டைம்ல நானும் பஸ்ல போயிருக்கேன். அப்ப இந்த மாதிரியான கேவல செயல்கள் எல்லாம் பண்ற ஒரு சில மனித பிறவியே இல்லாத விலங்குகளுக்கு சமமான மனிதர்கள்லாம் நானும் பார்த்திருக்கேன். அதையும் கருத்தில் வைத்துக் கொண்டு வயதுக்கு வந்த பெண்கள், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகள், குடும்ப பெண்கள், இவர்கள் எல்லாம் பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு அடித்தளமா இருக்கிறது கவர்மெண்ட் அரசாங்க பேருந்து. அனைத்து பேருந்துகளையும் இப்பொழுது சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. பேருந்தில் பயணிக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு அந்த அரசாங்க பேருந்தாகப்பட்டது வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸ்ல இருக்கணும். கரெக்டான குவாலிட்டியில உள்ள இருக்க அந்த கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த சேர், இதோடைய குவாலிட்டிஸ், இரும்பு அதெல்லாம் இருக்கணும். அந்த சார்ஜிங் முதற்கொண்டு எத்தனை யூனிட் இருக்குது, இன்னும் மேற்கொண்டு இத்தனை யூனிட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வர முடியுமா, எத்தனை மணி நேரத்துல வந்து சார்ஜ் ஏறுது பஸ்ல, சோ அது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு முறை பஸ் சார்ஜ் பண்ணா எலக்ட்ரிசிட்டி, அந்த மின்சார பேருந்து வந்து இயங்கும். இது எல்லாமே வந்து நேரடியா களத்துல இறங்கி வியாசார்பாடி, பெரம்பூர்னு சொல்லிட்டு டைரக்டா விசிட் பண்ணி அதை விசாரிச்ச விதங்க மாஸ். இன்னும் மேலும் மக்களுக்கு என்ன நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு அதை வந்து அமுல்படுத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் எல்லாம் வந்து அந்த பார்வையில வந்து இப்போ விஜய் அண்ணா வந்து கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காரு. சென்னையில மேலும் கூடுதலாக கிட்டத்தட்ட 3000 மின் பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு இன்றைய நிலவரப்படி சென்னையில 625 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில மேலும் 3000 மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. மக்கள் மனசுல பயங்கரமா ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துருவீங்க அண்ணா. நீங்க யாவனும் வர முடியாது, எவனும் வரவும் கூடாது மக்களே. அடுத்த ஒரு அழகான அற்புதமான லாங் வீடியோல நான் உங்களை பாக்குறேங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது தேஜாஸ்ரீ என்கிற அஸ்வினியா சீதாராமன். நமது பயணம் தொடரும்.